பசங்களா, எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மிஸ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மிஸ். ஓகே 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 இன்றைக்கி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி அட்டனன்ஸ் எடுத்துடுறேன். எல்லோரும் அட்டனன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லோரும் லீவ் போடாமல் இன்றைக்கி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட்டனன்ஸ்க்கு எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே மிஸ். அனு பிரசன்ட் மிஸ். அக்ஷய் பிரசன்ட் மிஸ். தேவி பிரசன்ட் மிஸ். திவ்யா பிரசன்ட் மிஸ். ஷாலினி பிரசன்ட் மிஸ். ஷாம்லி பிரசன்ட் மிஸ். ஜியா பிரசன்ட் மிஸ். எல்லாருக்கும் கொடி கொடுத்துட்றேன். ஓகே மிஸ். மிஸ் கொடி சூப்பராக இருக்கு மிஸ். போ ஷாலினி. தேவி இங்கே வா, இந்த கொடி குத்திக்கோ. மிஸ் கொடி சூப்பராக இருக்கு மிஸ். பிளேஸுக்கு போ. ஷாம்லி இங்கே வா, இந்த கொடி குத்திக்கோ. மிஸ் கொடி சூப்பராக இருக்கு மிஸ். எல்லாரும் லைனாக வந்து கொடி குத்தியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். நான் போர்டில் எழுதுவேன், ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி பேரெல்லாம் அதை நோட்டில் எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே மிஸ். இது என்ன? ஏக்கு அடுத்து என்ன, சிக்கு அடுத்து என்ன, யார் வந்து போர்டில் எழுதுறா? மிஸ் நான் எழுதுகிறேன் மிஸ். மிஸ் நான் எழுதுகிறேன் மிஸ். ஷாலினி, லாஸ்ட் டைம் நீ தானே போர்டில் வந்து ஆன்சர் பண்ண. ஷாம்லி, இந்த வாட்டி நீ வா. மிஸ் எழுதிட்டேன் மிஸ். கரெக்ட் ஷாம்லி, கரெக்ட், வெரி குட். போய் உட்கார். எல்லாரும் இதை நோட்டில் எழுதிக்கோங்க. நான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லோரும் கிஃப்ட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். எல்லோரும் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கோம் மிஸ். வாங்கிட்டு வந்திருக்கோம் மிஸ். ஓகே, நான் சின்ன ஒர்க்காக ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போகிறேன். வர வரைக்கும் எல்லோரும் குவைட்டாக இருக்கணும். எல்லோரும் கிஃப்ட் எடுத்து வெளியில் வைங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக்டிவிட்டின்னு வந்து சொல்கிறேன். ஓகே மிஸ். ஓகே மிஸ். ஐயா, மிஸ்ஸு வெளியில் போயிட்டாங்க. நம்மளை போர்டில் ஆன்சர் எழுதவே விடல. பொம்மை பள்ளி எடுத்து வெளியில் விட்டால் தான் இவங்களாம் அடங்குவாங்க. ஐயோ மிஸ் 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 இங்கே பாருங்க மிஸ். ஷாலினி பொம்மை பள்ளி எடுத்து வெளில விட்டுருக்கா. ஐயோ மிஸ், என் பயமாக இருக்கு. உள்ளே வாங்க மிஸ். மிஸ் உள்ளே வாங்க மிஸ். என்னாச்சு பசங்களா, எது கத்துறீங்க? என்னாச்சு? யார் இது? பொம்மை பள்ளி யார் இங்கே வச்சது? மிஸ் ஷாலினி தான் மிஸ் வச்சா. ஷாலினி, எதுக்கு இப்படி பண்ண? மிஸ் நான் இல்லை மிஸ். மிஸ் ஷாலினி தான் மிஸ் போட்டா. ஷாலினி, எனக்கு தெரியும் நீ தான் இந்த வேலை பார்த்துருப்ப. இரு, உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுற. லாஸ்ட் டைமே என்ன சொன்னேன்? இந்த மாதிரி அடங்காமல் பண்ணக்கூடாது சொன்னல. இரு, உங்கள் அம்மா சுந்தரியை வர சொல்கிறேன். அப்போ தான் நீ அடங்குவ. மிஸ் வேண்டாம் மிஸ். இரு, நான் இப்போவே கால் பண்ணுறேன். ஐயோ மிஸ்ஸு சொல்லிடுவாங்க போல இருக்கே. இரு, உங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ சுந்தரியா, நான் இங்கே ஷாலினியோட மிஸ் ரோசி பேசுகிறேன். கொஞ்சம் கிளாஸ் வரைக்கும் வரீங்களா? நீங்கள் வாங்கங்க, என்னாச்சின்னு சொல்கிறேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. ஷாலினி, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வராங்களாம். இரு, அவங்க வரட்டும், நீ என்ன பண்ணன்னு சொல்கிறேன். அச்சோ போச்சு, அம்மா வந்து திட்ட போகிறாங்க. பசங்களா, எல்லாரும் ரவுண்டாக உட்காருங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைங்க. ஓகே மிஸ். ஓகே பசங்களா, இது நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸு. இதில் நான் ஒரு நம்பர்ஸ் எழுதிடுவேன். அதே நம்பரை ஒரு பவுலில் எழுதி வச்சுருப்பேன். லைனாக வந்து எல்லோரும் ஒரு சீட்டாக எடுக்கணும். யாருக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரோட கிஃப்டை அவங்க எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன கேம் மாதிரி. மிஸ், இந்த கேம் நல்லா இருக்கா மிஸ்? ஓகே மிஸ். என்ன மிஸ் வர சொல்லியிருந்தீங்க? என்ன பண்ண ஷாலினி? இங்கே பாருங்கங்க, பொம்மை பள்ளி எடுத்து பசங்க மேலே விட்டுருக்கா. தப்பு தானேங்க? என்ன மிஸ் சொல்கிறீங்க? ஷாலினி, ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? பள்ளி எங்கேருந்து வாங்கின? இங்கே எழுந்து வா. மாமா சாரிம்மா, விளையாட்டுக்கு பண்ணம்மா. எழுந்து வா ஷாலினி. அம்மா சாரிம்மா, மிஸ்ஸே எனக்கு கால் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டல. அம்மா விளையாட்டுக்கு தம்மா பண்ணேன். எங்கே அந்த பள்ளி? எடு, வெளியில் எடு. இருங்கம்மா, பேக்கில் இருக்கு. எடுத்துகிட்டு வா. எங்கே வாங்கின அதை? அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டார் கடையில் தாம்மா வாங்கினேன். பேக்லேருந்து வெளியில் எடு.
இந்தாங்கம்மா. வீட்டுக்கு வா, நல்ல அடி இருக்கு. மிஸ், சாரி மிஸ், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டா. இந்த ஒரு டைம் அவளை மன்னிச்சிடுங்க. மா சாரிம்மா. சாரியா? வீட்டுக்கு வா ஷாலினி, உனக்கு இருக்கு. இங்கே பாருங்கங்க, ஷாம்லியும் அவள் தங்கச்சி தானே, அவள் குவைட்டாக இருக்கா. இவ தாங்க இப்படி பண்ணுறா. ஷாலினி, ஷாம்லி 2 பேரும் குவைட்டாக இல்லைன்னா அவ்வளோதான். வீட்டுக்கு வாங்க இருக்கு. ஷாலினி, உனக்கு முக்கியமாக சொல்லிட்டு போகிறேன். மிஸ், இந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சிடுங்க மிஸ், இனிமேல் அவள் பண்ண மாட்டா. சரிங்க, நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு கண்டிங்க. தேங்க்யூ மிஸ். ஷாலினி போய் உட்கார். போ ஷாலினி. மிஸ் சாரி மிஸ். ஓகே, இப்போது கிஃப்ட்ஸில் நம்பர் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7. இப்போது எல்லாரும் வந்து ஒரு சீட்டாக எடுங்க. ஃபஸ்ட்டு தேவி, நீ இல்லை, அனு நீ வா. நீ வந்து ஃபஸ்ட்டு சீட்டு எடு. லைனாக ஒருத்தராக வந்து எடுக்கணும். மிஸ் நான் எடுக்கிறேன் மிஸ். எடு அனு. எங்க உனக்கு நம்பர் 3 வந்திருக்கு. 3ல் என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாரு அனு, உனக்கு டால்ஃபின் பென் வந்திருக்கு அனு. மிஸ் க்யூட்டாக இருக்கு மிஸ். நல்ல கிஃப்ட்டு தான் வந்திருக்கு. க்யூட்டாக இருக்கு அனு. இங்கே பாரு மிஸ், செம்ம சூப்பராக இருக்கு மிஸ். இது எழுதுமா மிஸ்? இரு அனு, எழுதி பார்த்துடலாம். இங்கே பார், அனுன்னு எழுதுகிறேன். சூப்பராக எழுதுது. இந்தா அனு, அழகாக எழுதுது. இந்தா உனக்கு தான் இந்த டால்ஃபின் பென். தேங்க்யூ மிஸ். அடுத்து ஷாலினி, நீ வா. நான் வரேன் மிஸ். இந்தாங்க மிஸ் என்னோட சீட்டு. நம்பர் 5. ஷாலினி, உனக்கு 5 வந்திருக்கு. பெரிய கிஃப்டாக தான் வந்திருக்கு ஷாலினிக்கு. ஐ ஜாலி மிஸ், இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் எந்த தான் மிஸ்? ஆமாம் ஷாலினி, இரு ஓப்பன் பண்ணலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? மிஸ் மிஸ் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க மிஸ். இதே ஷாலினி. ஷாலினி இங்கே பார், உனக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்திருக்கு. வாவ் மிஸ், பார்பி அண்ட் யூனிகார்ன். மேம் செம்மையாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ். ஷாலினி, இது பெருசாக இருக்கிறதுனால இங்கே பின்னாடி வைக்கிறேன். கிளாஸ் முடிஞ்சு போகும்போது எடுத்துகிட்டு போ. ஓகே மிஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீ போய் உட்கார். அடுத்து தேவி, நீ வா. இந்தாங்க மிஸ் சீட்டு. உனக்கு என்ன வந்திருக்கு? நம்பர் 1. 1 எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஓப்பன் பண்ணலாமா? இது என்ன கார்டு மாதிரி இருக்குது? என்னன்னு பார்க்கலாமா? இங்கே பாரு, உனக்கு மிரர் வந்திருக்கு. ஐ திங்க் இது பார்பி மிரர்னு நினைக்கிறேன். குட்டி பசங்களுக்கெலாம் பிடிக்கும். மிஸ் க்யூட்டாக இருக்கு மிஸ். ஐ மிஸ், இந்த மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ். ஆமாம் தேவி, இந்தா அழகாக இருக்குது உன்னோட கிஃப்ட். இந்தா மிஸ். இங்கே பாருங்க மிஸ், என்னோடய முகம் இதில் அழகாக தெரியுது மிஸ். ஆமாம் தேவி, இந்தா க்யூட்டாக இருக்குல்ல. போய் ப்ளேஸில் உட்கார். ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். அடுத்து யார் வாங்க. அடுத்து கிஃப்ட் பிரிச்சிடலாம். தேவி நீ போ. ஷாம்லி, நீ ஒரு சீட் எடு. மிஸ் இந்தாங்க மிஸ். உனக்கு என்ன வந்திருக்கு? 2. 2 எங்கே? தோற்க மிஸ். இது ஓப்பன் பண்ணிடலாமா? உனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்னது இது? ஓ,
மிக்கி மவுஸ் வந்திருக்கு. மிக்கி மவுஸ் கீ செயின். மிஸ் க்யூட்டாக இருக்கா மிஸ். ஆமாம் ஷாம்லி, இங்கே பாரு. இந்தா இதை உன் பேக்கில் மாட்டிக்கோ. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தியா, மிக்கி மவுஸ் கீ செயின். இந்த ஷாம்லி ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி மிஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. போய் பிளேஸில் உட்கார். அடுத்த ஆள் வாங்க, சீட்டு எடுங்க. சீட்டு எடுங்க. நம்பர் 4. எங்கே 4? இதோ இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே மிஸ். என்ன வந்திருக்கு? இங்கே பாரு, பிள்ளையார் கீ செயின். இங்கே பார்த்தியா, உனக்கு பிள்ளையார் கீ செயின் வந்திருக்கு ஜியா. ஆமாங்க மிஸ், க்யூட்டாக இருக்க மிஸ். இந்தா நீயும் இதை பேக்கில் மாட்டிக்கோ. செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்தா. தேங்க்யூ மிஸ், ரொம்ப ஹாப்பி மிஸ். போய் பிளேஸில் உட்கார். அடுத்த ஆள் வாங்க. உனக்கு என்ன சீட்டு வந்திருக்கு? 6. 6ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே மிஸ். மிஸ் இது குட்டி பார்சலாக இருக்கு மிஸ். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இரு திவ்யா, நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தியா? ஐ மிஸ், டார்ச் கீ செயின் வந்திருக்கு மிஸ். இது எங்கள் வீட்டில் கரண்ட் போனால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ். ஆமாம் திவ்யா, இந்தா எடுத்துக்கோ. தேங்க்யூ மிஸ். பார்த்தியா, சின்னதாக இருக்குது, ஃபீல் பண்ண எவ்வளோ அழகாக இருக்குது டார்ச்சி. ஆமாங்க மிஸ், சூப்பராக இருக்கு மிஸ். இந்தா போ, அடுத்த ஆள் வாங்க. மிஸ் எனக்கு லாஸ்ட் சீட்டு மிஸ். அப்படிலாம் இல்லை, லாஸ்ட் சீட்டாக இருந்தாலும் உன்னோட கிஃப்ட்டு உனக்கு வந்திருக்கு. ஓப்பன் பண்ணலாமா? சேம் 7 7. ஓகே மிஸ். இங்கே பார்த்தியா, சூப்பரான பென் வந்திருக்கு மிஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்கு மிஸ். இது சுத்தியல் பென் மிஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்கு. பார்த்தியா, சொன்னேன்னா க்யூட்டாக இருக்கா? சூப்பராக இருக்குது பென்னு. இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ மிஸ். எல்லாரும் சூப்பராக கிஃப்ட்டு பிரித்தாச்சு. யாருக்கும் அவங்கவுங்க கிஃப்ட்ஸு வந்து இல்லையே. நோ மிஸ், நோ மிஸ். எல்லாருக்கும் கிஃப்ட்டு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ். சரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே மிஸ், ஓகே மிஸ். ஓகே, அதுக்கு நான் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அது 2 கலர்ஸில் இருக்கணும். மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர். இப்படி ஒட்டிக்கணும். நான் ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கேன், நீங்கள் ஒட்டிக்கோங்க. அடுத்து குட்டி சார்ட் பேப்பரை இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நடுவில் ஒட்டிட்டு இங்கே பாருங்கள், ஸ்கின் கலரில் க்ளே. இதை இந்த மாதிரி குட்டியாக பிரித்து இந்த மாதிரி கை மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணி ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு கைக்கும் அதே மாதிரி சும்மா ஷேப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 கால், அதுக்கு ஃபஸ்ட்டு கால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு சைடும் ஃபெவிகால் போட்டு இப்படி ஒட்டிக்கலாம். அடுத்து கேப் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு ரவுண்டு ஷேப்பில் ஒரு க்ளே இப்படி பண்ணிவிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ரவுண்டை சுற்றி நீட்டாக இந்த மாதிரி ஷேப்பில் க்ளேவை பண்ணிவிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துடும். அடுத்து அதை சுற்றி வைக்கிறதுக்கு இன்னொரு கலரில் ரவுண்டு ஷேப் பண்ணி சுற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் குட்டி ஆர்ட் ஷேப்பில் இப்படி அந்த கேப் மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையிலேருந்து பலூன்ஸ் வர மாதிரி அதுக்கு ஸ்கெட்சில் இப்படி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதும் சுற்றி ஃபெவிகாலில் இப்படி
நிறைய கம்மை தடவிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் பாலாக செஞ்சு வச்ச க்ளேஸை இப்படி வச்சுக்கலாம். அடுத்து ஒயிட் கலரில் இருக்கிற பால்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒயிட் கலருக்கு நடுவில் ஒரு ப்ளூ கலர் பால், அதுக்கு மேலே ஒயிட் கலர் பால், அதை வச்சதும் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் பால் செய்து மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போது கொடி ஷேப்பில் வந்துடுச்சா? மிஸ் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது மிஸ். இந்த வீட்டில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். கீழே பாருங்கள் கல் மாதிரி சும்மா கலர் கலராக இருக்கிற க்ளேயில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள் ஜடைக்கு நான் 2 பிளாக் கலரில் க்ளேயில் ஷேப் பண்ணி அந்த தொப்பிக்கிட்ட வச்சிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஒரு பொண்ணு பலூன்ஸ் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கொடி ஷேப்பில். முடிஞ்சிடுச்சா? ஓகே பசங்களா, இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கணும். பெல் அடித்ததும் கிளாஸ் முடிஞ்சிடும், எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா? மிஸ் நாங்களாம் சேர்ந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிஃப்ட் வாங்கியிருக்கோம் மிஸ். எனக்கா? என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க பசங்களா? மிஸ் இந்தாங்க மிஸ், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கிஃப்ட் உங்களுக்கு வாங்கியிருக்கோம் மிஸ். அப்படியா? தேங்க்யூ பசங்களா. இருங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இருங்க ஓப்பன் பண்ணுறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கே. தேங்க்ஸ் பசங்களா. என்ன இருக்குது? வாவ், இங்கே பாருங்கள் ஃப்ளாக், டைமும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. இதை நான் டேபிள் மேலேயே வச்சுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. வெல்கம் மிஸ். ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.